வந்துட்டு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கலான்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இங்கே வந்துட்டு நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது மசாஜ் தெரப்பி, மட் தெரப்பி, ஃபிசியோதெரப்பியில் வந்துட்டு இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்க்கு கொடுக்கக்கூடிய அல்ட்ராசவுண்ட், டென்ஸ் தெரப்பி கொடுப்போம். நம்மளோட முக்கியமான ட்ரீட்மெண்ட்டான ஹைட்ரோ தெரப்பியில் நீர் சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா ஹிப் பாத், ஸ்பைனல் பாத்ன்ற இந்த குளியல்கள்லாம் கொடுப்போம். அண்ட் மட் பேக்கு, ஜிஹெச் பேக் இந்த மாதிரியான வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. மேம், இப்போ வரைக்கும் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்க தெரப்பீஸ் பற்றிலாம் பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்கலாங்களா? ஸோ ஐபியில் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னும் போது எத்தனை நாள் வரைக்கும் அட்மிஷனில் இருக்கலாம் மேடம்? எத்தனை நாள் இருக்கணும்? இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே மினிமமாக 10 to 15 days ஜென்ரலாக சொல்லுவோம். அப்போ தான் நல்லாவே நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அவங்களுக்கு வெயிட்டும் வந்துட்டு கொஞ்சம் குறையும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி காரணமாக இருக்குது. ஸோ 10 to 15 days நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அவ்வளோ நாள் இருக்க முடியாதவங்களுக்கு ஒரு 1 week இருந்தோன்னா கொஞ்சம் நல்லா ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஓகே மேம். ஸோ இப்போ அட்மிஷனில் இருக்காங்க பேஷண்ட் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான டயட்லாம் வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு கொடுக்குறோம் மேடம்? ஆக்சுவலி நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். டயட் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக அளவிலையும் எங்குமே எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி டயட்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவுமே ரா டயட் தான். பச்சை காய்கறிகள், பழங்கள், ஜூஸ் வகைகள் இதை தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா நேச்சுரோபதி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு பாடி கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்யூர் ஆகணும் அப்படின்னா கழிவுகளை வெளியேற்றுது. அதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா செரிமானத்தை சரி செய்யுது. ஸோ இந்த ரா டயட் வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுப்போம். சிலருக்கு வந்து சாப்பிட முடியாமல் இருக்கலாம், பல் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அல்சர் ப்ராப்ளமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சில மாறுபாடுகளோடு நம்ம டயட் வந்து கொடுப்போம். ஓகே மேடம். இப்போது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே இதே டயட் தான் நம்ம கொடுக்க போகிறோமா, இல்லை பர்டிகுலர் கண்டிஷனுக்கு நம்ம வந்து டயட் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், இவங்களுக்கு இதை அட்வைஸ் பண்ணணும், இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா? அது இப்போ நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த டயட் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸப்ட் ஃபியூ கேசஸ் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வயதானவர்களுக்கு கடிக்க முடியாது, அப்போ அவங்களுக்கு கிரைண்ட் டயட்டாக நாங்கள் கொடுப்போம். அண்ட் சிலருக்கு வந்துட்டு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சில வகையான ஃப்ரூட்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். இங்கே நம்மளுக்கு கிட்னி டிசீஸ் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான டயட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ மினிமல் இந்த மாதிரி சில சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணி அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டயட் வந்து தருவோம் இங்கே. ஓகே மேடம். இன்னொரு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே கொடுக்குற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாருக்கும் சஃபிஷியண்ட்டாக இருக்குங்களா, இல்லை பசிக்குது அப்படின்னும் போது எக்ஸ்ட்ராவாக ஃப்ரூட்ஸு இல்லை ஏதாவது நட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்துக்கலாங்களா அட்மிஷனில் இருக்கும்போது? ஆக்சுவலாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பத்தலைன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 250 கிராம் ஃப்ரூட்ஸு, 250 கிராம் வெஜிடேபிள்ஸு அண்ட் 25 கிராம் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுப்போம். மதியத்தில் 250 கிராம் வந்து ஃப்ரூட் சாலட் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுப்போம். நைட்டில் 250 கிராம் வெஜிடேபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் செப்பரேட்டாக கொடுப்போம். சிலருக்கு வந்து புதுசாக இந்த டயட்டை மாற்றுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பசிக்குதுன்னுவாங்க. அப்போ நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அடிஷ்னலாக அவங்களுக்கு ஏற்ற ஃப்ரூட்ஸ் நாங்கள் அலோவ் பண்ணுறது அவங்க தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். சிலர் வந்து இதுவே போதுமா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இன்சுலின் எடுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம சொல்லுவோம். அவல் கூட சாப்பிட சொல்லுவோம். அவலை வந்து ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பசி தாங்குற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ நாட்கள் சமைச்ச உணவே தான் சாப்பிட்றோம். ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி பாயில் பண்ணி அது என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணி சாப்பிட்றதுனால மோஸ்ட்லி நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. பட் இந்த மாதிரி ரா டயட் எடுக்கும் போது ஹோல்சம்மாக உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டாகவும் கிடைக்கும். கார்போஹைட்ரேட்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம அவல் வந்துட்டு சாலட்ஸ் மாதிரியும் நம்ம கொடுப்போம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி தெரப்பீஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி டயட்டில் திடீர்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டயட்டில் இருக்கிறது ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸு நமக்கு கொடுக்குங்களா? ஸோ கண்டிப்பாக டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் நம்ம சடனாக இந்த மாதிரி டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் தான் இருக்கும். திடீர்னு பிளட் சுகர் லோ ஆகலாம், பிபி லோ ஆகலாம், ஃபெயிண்டிங் வரலாம், டிசீஸ்னஸ் வரலாம், நிறைய இருக்குது. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் ஐபியில் கம்ப்ளீட்டாக அந்த பேஷண்ட்டை தரோவாக அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம பார்ப்போம், ட்ரக் ஹிஸ்ட்ரி பார்ப்போம், பிளட் டெஸ்ட் நம்ம வந்து செகண்ட் டேவே எடுத்துருவோம். அதை பார்க்குறதுனால அவங்களுக்கு மெடிசின்ஸும் வந்து டயபெட்டிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணி டேப்பர் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஃபுட் எடுக்கும் போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஓகே மேடம். இப்போ இங்கே இருக்க வரைக்கும் நம்ம இங்கே கொடுக்குற டயட் ஃபாலோ பண்ணுறோம், இங்கே கொடுக்குற அந்த ரெஸ்ட்ரிக்டட் டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
ஓகேங்களா? இப்போ வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அகெயின் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது நார்மல் டயட்டுக்கு போகும்போது. அப்படின்றதெல்லாம் எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம்? என்ன டயட் அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடில் கொடுக்கறதுனால வெயிட் லாஸ் நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு வந்து 5 to 10 கேஜிஸ் டிபெண்டிங் அப்பான் த பாடி வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜிம் போனாலும் சரி, இந்த மாதிரி டயட்டில் இருந்தாலும் சரி, உடனே நீங்கள் கப்பிச்சிப்பு நார்மல் டயட்டில் போயிட்டிங்கன்னா வெயிட் கண்டிப்பாக ஏறும். அதுக்கு தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் அப்போது ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜர் கொடுப்போம். எப்படி டயட் ஃபாலோ பண்ணோம். ஸோ ஜென்ரலாக நாங்கள் என்ன ரூல் வச்சுருக்கோன்னா, ஒரு மீல் இந்த மாதிரி ரா டயட் எடுத்துக்கணும். மற்ற 2 மீல் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சும், வெஜிடபிள்ஸ் காய்கறி பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கிற மாதிரியும் கொடுப்போம். அண்ட் யோகா ப்ரோட்டோகால், ஏன்னா நம்ம இங்கே ஐபியில் இருக்கும் போது என்ன பெனிஃபிட்னா, ஓபிக்கும் ஐபிக்கும் ஐபியில் 2 முறை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். காலையில் ஒரு யோகா செஷன் இருக்கும், ஈவினிங் ஒரு யோகா செஷன் இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற யோகா செஷன் 2 வேளை இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. அதையும் அவங்க வீட்டில் போய் எப்படி ஃபாலோ பண்ண நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க வெயிட்டை வந்து மெயின்டைன்லேயே வச்சுக்கலாம். ஓகே மேடம். இங்கே அட்மிஷனில் இருக்கும்போது எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே அட்டெண்டர் அவசியங்களா? இல்லை, அப்படி கிடையாது. எல்லாருக்கும் அட்டெண்டர்லாம் நம்மளுக்கு வந்து இங்கே அவசியமே கிடையாது. சில அவங்களோட வேலைகளை அவங்களால செய்ய முடியாத பேஷண்ட்ஸ்க்கு தான் அட்டெண்டர்ஸை வந்து நம்ம முக்கியமாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் 70 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நம்ம அட்டெண்டர் வந்து இருக்க சொல்லுவோம். அண்ட் ரொம்ப அவங்களுக்கு ரிஸ்க்கான பேஷண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் அட்டெண்டரை தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து அட்டெண்டர்ஸ் வந்து நம்ம சொல்ல மாட்டோம். லாஸ்ட் கொஸ்டின் மேம். இப்போ அட்மிஷன்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அகெயின் எப்போ அட்மிஷன் வரணும், அது அவசியங்களா? இல்லை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறது ஓகேங்களா? சொல்லி கொடுத்தது மட்டும் கண்டினியூ பண்ணால் போதுமா? இப்போ அட்மிஷன் வந்துட்டு நம்ம ஒரு 10 to 15 டேஸ் சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ வரலான்னா அட்லீஸ்ட் ஒரு 2 months 3 months கேப் இருந்தால் ஓகே, அந்த மாதிரி திருப்பி வரலாம். சில கண்டிஷன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 monthsக்கு ஒரு வாட்டி, ஏன்னா பாடியை நம்ம டீடாக்ஸ் பண்ணுறது நல்லது தானே. ஸோ 3 months ஒரு வாட்டியோ 6 months ஒரு வாட்டியோ டைம் இருக்கும் போது ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 3 days டீடாக்ஸ் ப்ரோக்ராம் மாதிரியே வந்து அட்மிஷன் ஆகுது ரொம்ப நல்லது. அண்ட் இஃப் இன்கேஸ் நீங்கள் வெளியூராக இருக்கிறாங்க திருப்பி வர முடியாதுன்றவங்களுக்கு நான் சொன்னது பொருந்தும். 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி 10 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஒரு 1 week ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே சென்னை சரௌண்டிங்கில் தான் இருக்கீங்கன்னா அட்மிஷனுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு டிஸ்சார்ஜ் நாங்கள் சொல்லிடுவோம். வீட்டுக்கு போய் எப்படி ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணணும், ஓபிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் அவங்களால எப்படி முடியுமோ, இப்போ வாரத்தில் 1 நாள் ஓபிக்கு வரலாம், இல்லை வாரத்தில் 2 நாள் வரலாம். அவங்களோட டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து ஓபியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் அப்படியே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். தேங்க்யூ மேம். வணக்கம், என் பேர் மரியா ஆனந்தி. 63 years எனக்கு. நான் ஒரு 15 days முன்னாடி இங்கே அட்மிட் ஆனேன். ஒரு ஷோல்டர் ப்ராப்ளம்னு சொல்லி அட்மிட் ஆனேன். ஷோல்டர் ப்ராப்ளம்னா எப்படின்னா, எனக்கு வந்து ஷோல்டரில் லிகமெண்ட் கிழிஞ்சு போயிருக்கு. அது உள்ளே இந்த சைனோவெல் ஃப்ளூயிட்லாம் வெளியே வந்திருக்கு. நான் அலோபதி போகும்போது டாக்டர்ஸ் எனக்கு சர்ஜரி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் இங்கே வந்து என்னோடய டாக்டர்ஸ்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணேன். இல்லை, நீங்கள் இங்கேருந்து ஒரு 3 weeks இருந்தீங்கன்னா வில் மேக் யூ ஆல் ரைட், யூ ஃபீல் கம்ஃபர்டபுள்னாங்க. அது இன்னும் உண்மை தான். இப்போ வந்து என்னால் இந்த ஷோல்டரை தூக்க முடியுது. இதுக்கு முன்னாடி நான் வரும்போது இந்த ஷோல்டர் தூக்க முடியல எனக்கு. ஐ குட் நாட் லிஃப்ட் 30 degree. இப்போ வந்து முடியுது. ஆனால் இங்கே என்ன ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ரைட் ஃப்ரம் த சீனியர் டாக்டர் டு த லாஸ்ட் தெரபிஸ்ட் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, தே வில் டேக் கேர் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆஸ் இஃப் தேர் ஓன் பர்சன்ஸ். பேஷண்ட்டாக மட்டும் இல்லை, தேர் ஓன் பர்சன்ஸாகவே ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க. எல்லா தெரப்பீஸும் டைம்லி தெரப்பீஸு. சம்டைம்ஸ் நமக்கு வந்து கீழே போய் தெரப்பி எடுக்க முடியல அப்படின்னா ரூமுக்கு வந்து கூட தெரப்பி கொடுப்பாங்க. த ஸோ அக்காமடேட்டிவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள். என் பேர் ஜோசப், வயசு 63, சென்னை நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே எனக்கு வந்து பிரச்சனை அதிகமாக இருந்தது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர், கழுத்துலேருந்து தொடங்கி இந்த வலது கை தோள்பட்ட கடுமையான வலி கடந்த 6 மாதமாக இருக்குது. வலி கொஞ்ச நாளில் குறைஞ்சிடுச்சு, மருந்துலாம் சாப்பிட்டு ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி. ஆனால் மூமெண்ட்டு கை மேலே தூக்க முடியாது, பின்ன திருப்ப முடியாது, குளிக்க முடியாது, அது மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, அதாவது பாலிசிஸ்டிக் கிட்னி சொல்லுவாங்க. அதுக்காக மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே வரும்போது அட்மிஷன் போடும்போது நான் ஒரு பிரச்சனைக்காக தான் சொன்னேன். ஷோல்டர் பிரச்சனை தான் எனக்கு வந்து என்னுடைய கவனத்தை ஈர்த்த பிரச்சனை, ரொம்ப சரியாக இயங்குகிற கைன்றது.
ஆனால் இங்கே வந்து அட்மிஷன் போடும்போது எனக்கு வந்து இந்த கிட்னி பிரச்சனைக்கு அதையும் முக்கியமான ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டாங்க சிகிச்சைக்காக. மற்ற எங்கெல்லாம் கொஞ்சம் உடம்புல பிரச்சனை இருக்கான்னு பார்க்கும்போது காலை பார்த்துட்டு அவங்களே சொன்னாங்க, உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னாங்க. நான் அந்த காலை பற்றி நான் கண்டுக்கிட்டதே இல்லை இது வரைக்கும். எனக்கு நடந்தால் டயர்டாகும், ரொம்ப நின்று டயர்டாகுன்றது மட்டும் தான் தெரியும். இங்கே வந்து அந்த அட்மிஷன் அப்போ அவங்க விசாரணையில் வந்து எனக்கு உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்ன பிறகு அப்போ தான் தோணுது, நம்ம அதனால தான் டயர்டாகுது, வலிக்குது காலுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஒரு பிரச்சனைக்காக வந்து 3 பிரச்சனைக்காக சிகிச்சை எடுத்துக்கிறேன். எனக்கு கிட்னிக்காக நிறைய சிகிச்சை தராங்க, தோள்பட்டை வலிக்காகவும் சிகிச்சை தராங்க, மற்றபடி வெரிகோஸ் வெயினுக்காக சிகிச்சை தராங்க. 3 வகை சிகிச்சைகள் இருக்குது. அதில் வந்து சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது. மசாஜ் கொடுக்கறது, ஒத்தடம், குளிர் ஒத்தடம் கொடுக்கறது, சூடு ஒத்தடம் கொடுக்கறது, அந்த ஈர துணியில் சுற்றுறது, மண் சிகிச்சை. நான் இன்றைக்கி தான் இப்போது மண் குளியல், முழு உடம்புக்கும் மண் குளியல் சிகிச்சை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி உணவு முறையில் தொடக்கத்தில் ஒரு 3 நாட்களுக்கு கொஞ்சம் புதிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது கொஞ்சம் டயர்டாக தோணுச்சு. ஒரு 3 நாட்களுக்கு பிறகு ஒரு உடம்பு ரொம்ப லைட்டாக இருக்குது. நாங்களே அந்த கூடுதல் உணவு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரவுட்டு கொடுப்பாங்க, காய்கறி கொடுப்பாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு பழைய உணவுகள் மட்டும் எடுத்துக்கிட்டோம். டாக்டரும் கேட்டோம், பரவாயில்லன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 4 நாட்களாக பழம் மட்டும் எடுத்துக்கிறோம். ரொம்ப இந்த பழத்தை நம்ம என்ன செய்வோன்னா, நல்லா சாப்பிட்ட பிறகு 2 துண்டு பழம் சாப்பிடுவோம், வாழைப்பழம் சாப்பிடுவோம். இங்கே அந்த 2 துண்டு பழமே எனக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு வேலைக்கு. வணக்கம், என்னோடய பெயர் கற்பூர சுந்தர பாண்டியன். என்னோடய வயசு 38. நான் இங்கே வந்து ஒபிசிட்டி அப்புறம் ஹீட் இஷ்யூஸ்னால அட்மிட் ஆகியிருக்கேன். நான் ஒரு கார்டியாக் இஷ்யூ பேஷண்ட். ஸோ ரீசண்ட் ஹெவி ஹீட்னால திரும்ப சில ப்ராப்ளம் வந்தது. ஸோ ஆஃப்டர் செக்கப்புக்கு அப்புறம் இங்கே வந்து அட்மிட் ஆகியிருக்கேன். ஸோ இங்கே கொடுக்குற ஃபுட்டு ப்ளஸ் இவங்களோட கேர் டேக்கிங், இங்கே ரெகுலராக மானிட்டரிங்கில் இருக்க யோகா தெரப்பி, அப்புறம் சில டைப் ஆஃப் தெரப்பிஸ் லைக் மட் கப் தெரப்பி, மட் தெரப்பி, அப்புறம் அக்குபஞ்சர்ஸ், அப்புறம் வாழை இலை தெரப்பி, இன்னும் எக்ஸட்ரா நிறையா இருக்குது. லிஸ்டாக ஒரு நாளைக்கும் ஒரு வேரியேஷனில் இவங்களோட அப்சர்வேஷன் நமக்கு எந்த மாதிரியான இடத்துல சிம்டம்ஸ் இண்டிகேட் ஆகுது, டிகர் ஆகுது, அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை வேரி பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டினியூ மானிட்டர் பேசிஸில். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 10 to 20 டேஸில் உங்களோட பாடியை கம்ப்ளீட் ரிகவரிக்கு கொண்டு வரும். ஏன்னா நான் இங்கே ஜாயின் பண்ணும்போது இருந்த எந்த பிக் இஷ்யூஸ் இப்போ ஷார்ட் அவுட் ஆரம்பிச்சிருச்சு. அதை விட மெயின் தீமெட்டிக்காக இங்கே ஃபோக்கஸில் உங்களோட பாடியை வந்து எப்படி நேச்சர் அடாப்டேஷனுக்கு, ஒரு சிம்பிள் வேர்டுன்னு நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நேச்சர் அடாப்டேஷனுக்கு இங்கே நிறைய பக்குவப்படுத்தி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதை ஃப்யூச்சரிட்டிக்காக கொண்டு போனோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் ப்ராக்டிக்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அடுத்த விஷயம், இங்கே கொடுக்குறத ஃப்யூச்சரில் நம்ம கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து இவங்க கொடுக்குற மெயின் அட்வைசரி அட்லீஸ்ட் பர் டே மீல்ஸில் இங்கே கொடுக்குற மீல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்றதில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது இட்ஸ் அ பிக் இனிஷியேட்டிவ் ஃபார் ஃபாலோயிங் ஃபார் ஃப்யூச்சர் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் ஓன் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி. ஸோ நீங்கள் முடிஞ்சால் வந்துட்டு நம்ம ஓபிக்கும் ஐபிக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம நேச்சுரோபதியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட டிசீஸ் கண்டிஷன்ஸை எப்படி பெட்டராக வந்து மேனேஜ் பண்ணலாம், அதுவும் லைஃப் ஸ்டைல் மெத்தடாலஜிலன்றதை நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குதுன்றது நிறைய ஏழை எளிய மக்கள் இதை இன்னுமே வந்து பயன் பெற்று கொள்ளணும். அதுதான் எங்களோட நோக்கமே. ஸோ எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணுறது தான் எங்களோட வேலை. எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நேச்சுரோபதியோட பெனிஃபிட்டை நீங்கள் முற்றிலுமாக பெற்றுக்கொள்ளணும். தேங்க்யூ. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.